ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். என்னோட ஃபேவரட்டான ஹீரோ சென்சியோடது. ஹீரோயின் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஸோ ரொம்ப நாள் இந்த ஹீரோயின் எங்கடா காணும்னு தேடிட்டே இருந்தேன். நம்ம சென்சி கூட ஆக்ட் பண்ணிட்டா. ஸோ இந்த மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை ஹைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ அதுக்கப்புறம் ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் படுத்திருக்கா. ஹீரோ நான் குளிக்கிறேன்னு சொல்லி உள்ள போக ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றா. அவ சொல்றா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப ஊர்ல இருந்து வந்துட்டா. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. லவ் அதிகமா இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஹீரோ அவளோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்டோடயே சுத்திட்டு இருந்திருப்பான். அதனால அவ மனசுல இருக்கிறது சொல்லியிருக்க மாட்டா. ஒரு நாள் திடீர்னு பிளைண்ட் டேட் கால் வருதுன்னு சொல்லி அப்பா சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த பிளைண்ட் டேட் நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோயினோட கிரஷ் இப்ப கண்ணு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்குறான். அவளும் ஓகேன்னு சொல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓகே தான். சரி, என்னை பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் இல்ல. ஆனா எப்படி நான் உன்னை லவ் பண்ணேன்னு உன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சு கல்யாணமா பண்ணிட்டா. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிட்டு. சோ அதுக்கப்புறம் இப்ப யோசிச்சு பாக்குற ஹீரோயின், இங்க பாருடி, பார்த்து நடந்துக்கோ சரியா? இதுக்கப்புறம் நீதான் அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், ஹஸ்பண்ட் இழந்துராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவ பேரு யாயா, அவ தான் பேசிட்டு வைக்கிறா. கரெக்டா ஹீரோ வரான். என்னாச்சு எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு பக்கத்துல வர டக்குனு அந்த பக்கம் போறா. எங்க போறேன்னு சொல்லி கேட்க, குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஒண்ணுமே புரியல யோசிச்சுக்கிட்டே ஹீரோக்கு போன் வருது. அவனோட ஃப்ரெண்ட் தான் போன் பண்றா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நியான் இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற? ஆமா, நியான் வந்திருக்காடா அப்படின்னு சொல்ல டக்குனு அவனும் போனை கட் பண்ணிட்டான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பேரு சாங் நியான், அந்த எக்ஸோட பேரு நியான் யானு. சோ அதை பத்தி கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இதுல வேற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கா. என்னோட எக்ஸ பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கேன், நான் டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு ரீசன் அவன் தான். இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே கிட்ட வரான் ஹீரோயின் கிட்ட. டக்குனு போன் அப்படியே லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் வைக்க, உன் போன்ல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, தண்ணி குடின்னு சொல்லிட்டு போனை கொடு. ஏன் போனு? போட்டோ நான் பார்க்க கூடாதான்னு ஹீரோ கேட்கறான். இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க, பாஸ்வேர்டு என்னன்னு கேட்க, மேரேஜ் வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்ல அவளும் போட்டோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்டு பேசினது எல்லாத்தையும் கேட்கறா. இந்த மாதிரி எக்ஸோ வந்தாச்சு, உன் ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போயிட போறாங்கன்னு சொல்லி யாயா பேசி வச்சிருக்கா. அது என் ஃப்ரெண்டு யாயா தெரியாம இந்த மாதிரி பேசிட்டா அப்படின்னு சொல்ல, ஓ மிஸ் யாயா, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, அதை கேட்டுன்னு யாயாக்கு டென்ஷன் ஆகி போனை கூட கீழே தூக்கி போட்டா. ஹீரோயின் கையில போனை கொடுத்துட்டு, இதை பத்திலாம் நீ திங்க் பண்ணாத, யார் வந்தாலும் சரி, நீ என்னோட ஒய்ஃப் சரியா அப்படின்னு சொல்லி அமைதியா போய் உட்காந்துட்டான். ஒன்னும் இல்ல, நான் எதுவும் திங்க் பண்ணல, நீ எதுவும் திங்க் பண்ண வேணாம், உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா டைரக்டா கேளு, நானே சொல்றேன்னு சொல்ல, இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, என் மைண்ட் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு பேபி வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்குங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டா. அவனும் பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிளவர் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கா. காலையில அங்கதான் இருக்கா. அவ ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அங்க இருந்து யாரோ வர மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க புதுசா ஒரு பொண்ணு வரா. அவதான் நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த நியான் அப்படியே வந்து நிக்க, ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்கூல் டைம் நம்ம ஹீரோயினோட சீனியர் தான் இவங்க எல்லாம். இவளை பார்த்தோன்னே அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்க, தெரியும்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, உனக்காக ஒரு கிஃப்ட்னு சொல்லி கொடுக்க, அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ். இது எனக்கு வேணாம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்ல, எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், அதனால இது எனக்கு அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கிடையாது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, ஹீரோயின் எதுவும் சொல்லல. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டா. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். எப்பயுமே அவன் யூஸ்வலா இந்த டைமுக்கு வர மாட்டான். ஏன்னா திடீர்னு வந்துட்டான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஒன்னும் இல்ல, கம்பெனில ஒர்க் இல்ல, அதான் உன்னை பாக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்திருப்பான். எப்ப வந்தாலும் இவ தூங்கிட்டு தான் இருப்பா. ஏன்னா லேட்டா தான் வருவான் நம்ம ஹீரோ. ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப சீக்கிரம் வந்தது நம்ம ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்ப சீக்கிரம் வந்தாரு தெரியலேங்கிற மாதிரி யோசிக்க, அது என்ன கிஃப்ட்னு கேட்க, அது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட், இந்தாங்கன்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இவனோட எக்ஸ் தான் கொடுத்திருப்பான்னு. நீ அவளை மீட் பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க மாதிரி ஹீரோயின் அப்படியே தலையாட்டுறா. இதுக்கப்புறம் நீ தேவையில்லாத திங்க் எல்லாம் பண்ணாத சரியா, அவ கொடுத்த கிஃப்ட் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க, அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் டேஸ்ட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருங்கிற மாதிரி யோசிக்க, தலையிலும் துடைக்க மாட்டியா பாரு, ஈரமா இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ பிஸியா இருக்கியா இல்ல ஃப்ரீயா இருக்கியான்னு சொல்லி கேட்க, ஃப்ரீ தான், அப்ப நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, அது வந்து இப்ப இந்த டைம்லயா? ஏன் இந்த டைமுக்கு என்ன, நான் ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி அவ்வளவு ஆன்சர் பண்றா. அதுக்கப்புறம் டீப்பா 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது குழந்தை பிறக்கணுங்கிறது நம்ம ஹீரோக்கு 2 பேருக்கும் கனவு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஒர்க்குக்கு வந்துட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ இவங்க கூட தான் அந்த நியானும் ஃப்ரெண்டா இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நியான் வந்திருக்கா.
தெரியும். ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவ என் ஒய்ஃபை மீட் பண்ண போனால, சரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையா வரையாடா? வரேன் அப்படின்னு சொல்ல, என்னால நம்பவே முடியலடா, ரொம்ப தேங்க்டா நீ வந்ததுக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரிடா, நாளைக்கு ஈவினிங் மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக, சரி ஓகே, உனக்கு ஒர்க் இருக்கா? ஆமா. சரி அப்ப நாங்க போறோம்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றா. நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணும்னு சொல்ல, யூஸ்வலா இந்த மாதிரி இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு, திடீர்னு கூப்பிடுறாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நான் வந்தா செட் ஆகுமா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம், விருப்பம் இருந்தா என் கூட வான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவரு கேட்கிறாரு. முடியாதுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும். சரி ஓகே நான் வரேன்னு சொல்ல, அப்ப நீ ரெடி ஆயிரு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணிட்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வர்றாரு. சார் இந்தாங்க நீங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, ரெடி ஆயிடுச்சா? என் ஒய்ஃபுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சார் யாருக்குமே கிஃப்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃபுக்காக ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காரு, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த நெக்லஸை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஹீரோனுக்காக தான் வாங்கியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் கியூட்டா ரெடியாகி வந்து உட்கார்றா. அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி வராங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போறோம்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்குமா நீ போறத நினைச்சா? சரி உனக்கு ஏதாவது வேணும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு வாங்க இந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கவுச்சிலேயே தூங்கிட்டா. லேட்டும் ஆயிடுச்சு. அங்க இருந்து மெய்டு வந்து பாக்குறாங்க. ஐயோ தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அவங்க போக இருட்டிடுச்சு. ஹீரோ வந்துட்டான். ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அவ அப்படி தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப கூடாதுங்கிறதுக்காக மெல்ல மெல்ல அப்படியே பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு பக்கத்துலயே உட்காந்து அவனும் பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் தூங்குற அழகு அப்படியே அவளுக்கே தெரியாம ரசிக்கிறான். தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ள போன் வருது. கட் பண்ணி விட்டுட்டு அமைதியா இருக்கான். நான் வருவேன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டினியூவா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்க ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்கான். சாரி நான் தூங்கிட்டேனா, சாரி லேட் ஆயிடுச்சான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்ப போலான்னு சொல்ல போலாம். சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் கையை கொடுக்குறா. ஹீரோ கையை பிடிச்சோன்னே அப்படியே அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஃப்ளவர் ஷாப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்தான்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஓபன் பண்ணி பார்க்க அது ரொம்ப அழகா இருக்கு. இது எனக்கா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குன்னு சொல்ல, இந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணது, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அந்த நியான் கொடுத்தால அந்த கிஃப்ட் மாதிரியே இது இருக்கு. யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அதை மேட்ச் பண்றதுக்காக தான் ஹீரோ இந்த கிஃப்ட் கொடுத்தானோன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இது உனக்கு அழகா இருக்கும், போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அப்படியே போட்டு விட ட்ரை பண்றான். அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு ஹீரோயினுக்கு. கையை லைட்டா ஹீரோ தொட்டு பாக்குறான். அந்த டைம் ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது, உங்க கை ரொம்ப கோல்டா இருக்குன்னு. அது எனக்கு கேர் பண்ணிக்கதான் ஆளே இல்லையேன்னு சொல்ல, என் கையை பிடிச்சிக்கோங்க, என் கை எப்பயுமே வாமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ ரெண்டு கையை நிட்டுறா. கை பிடிச்சிக்கிறேன் ஆனா இங்க இல்ல, வெளியே இறங்கி நானும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா அந்த ஹோட்டலுக்கும் வந்துட்டான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஆனா ஹீரோ நாங்க எதிர்பார்க்கல. சிஸ்டர் நிலாவை கூட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்க, ஆமான்னு சொல்ல, கரெக்டா அங்க இருந்து அந்த நியான் பொண்ணு வரா. ஹீரோட பார்த்தோன்னே மொரன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. ஒரு டைம் நம்ம ஹீரோயின் அங்க தண்ணி குடிக்கலான்னு போயிருப்பா ஸ்கூல் டைம்ல. அந்த டைம் தண்ணி போயிட்டே இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்க அங்க வந்து ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட அவங்க வந்து போயிட்டான். சோ யோசிச்சு பாக்குறான், எப்பயுமே இவங்க சர்க்கிள்குள்ள நான் போகணும்னு நினைச்சதே இல்ல, இவங்க சர்க்கிள் ரொம்ப தனியான சர்க்கிள்ங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவளுக்கு அங்க இருக்கிறதுக்கு. ஹீரோ கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, அவ கையை தொடர்றதே ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. இவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு மூணு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்கார வச்சுட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்கார, இந்த நியான் பொண்ணு மறைச்சு பாத்துட்டே இருக்கா. அப்புறம் உனக்கு தெரியும்ல நியான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, அதுக்கப்புறம் ஹாய்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என் பேரு சாங் நியான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என் பேரு நியான் யான் அப்படின்னு சொல்லி அவளை இன்ட்ரோ கொடுக்குறா. நான் உங்களை சாங்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நியான் பொண்ணு சொல்ல, நான் உங்களை செங்கனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கழுத்துல இருக்க அந்த செயினை பாக்குறா அந்த நியானு. பார்த்தோன்னே அவளுக்கு செம டென்ஷன். ஏன்னா இந்த நெக்லஸ் அவளுக்கு பிடிச்சிருக்கும். அதை யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல, அது ஹீரோன்னு அப்பதான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓ இவளுக்காக அது வாங்கினானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேஷுவலா பேசுறாங்க. எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, ஆர்டர் பண்ணிட்டு பேசலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெனு கார்டு வருது. வந்தோடனே ஹீரோனுக்கு பிடிச்ச டிஷா பார்த்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான். இதை பாக்குற மத்த எல்லாருக்கும் செம்ம டென்ஷனா இருக்கு. இது வரைக்கும் யாரும் மெலையாம இவ்வளவு அக்கறையா இருந்ததே இல்ல. அதை பாக்குற மத்த எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு. எல்லாரும் மறைச்சிட்டே இருக்காங்க. அவன் கொஞ்சம் கூட அவனோட ஃபேவரட்டை பத்தி யோசிக்கல பாருன்னு கண்ணாடி போட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அந்த நியானுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போறா. அதுக்குள்ள ஹீரோயின் அது புரிஞ்சுக்கிறா. எனக்கு ஒரு கால் வரணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அர்ஜென்ட்டான ஹீரோ கேட்க, ஆமா ஐயா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. மத்த எல்லாரும் மட்டும் அங்க இருக்காங்க. சோ டென்ஷன் ஆயிடுச்சு அந்த கண்ணாடி ஃப்ரெண்டுக்கு. எதுக்குடா உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்த? அவ என் ஒய்ஃப் தானே, கூட்டிட்டு வந்ததுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லடா நாங்க இங்க உன்னை வர சொன்னது
வந்ததுக்கு காரணமே நியான் கிட்ட நீ பேசி கொஞ்சம் பிரச்சனையை சரி பண்ணணும். அவ ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கா. சோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுவேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும்ல. என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அது இல்லடா, அவ டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கா. நீ ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் இல்லாம தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேச ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, முறைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ண யாயா கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. என்ன பண்றதுனே தெரியலடி, இந்த மாதிரி பார்ட்டிக்கு கூட்டிட்டு வருவான்னு நினைச்சு கூட பாக்கல. நீ கவலைப்படாத, எதுனா இருந்தாலும் நீ தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்ல, ஆமா நான் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க கரெக்டா அந்த நியான் வரா. ஹீரோயின் அப்படியே அந்த பக்கம் போக அதை பார்க்கும்போது அப்படியே நியானுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிராஸ் பண்ணி தான் போறா. அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த நியான் செம்ம போதுல மட்டை ஆயிட்டா. ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போறான். ஹீரோயினை பார்த்து அப்படியே டென்ஷனா கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் உனக்கு கொடுத்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கலையா, ஏன் போடலன்னு சொல்ல, சாரி அது எனக்கு சூட் ஆகுதுன்னு தோணுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. 2 பேரும் முன்னாடி மீட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நாங்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் தான் கார்ல வராங்க. வரும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ கூட நடந்த எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. அவ ரெஸ்டாரண்ட்ல பண்ணது, அதுக்கப்புறம் பிளைண்ட் டேட் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பேசினது. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல, அதுக்காக உன்னை வேணான்னு நான் சொல்லல. சோ நான் இப்படிதான், லவ் எனக்கு வந்தா பாக்கலாம், இல்லைன்னா நம்ம 2 பேரும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ ஹீரோயின் ஓகேன்னு சொல்லியிருப்பா, ஏன்னா அவளுக்கு கிடைச்ச சான்ஸ் அவன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. சோ ஹீரோ எதுக்காக அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கால, நீ ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்க, சோ உன்னோட ஃபேமிலியை நீ பேக்ரவுண்ட் பார்க்கணும், சோ அதுக்கப்புறம் நீ செட்டில் ஆகணும் அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் ஹீரோ வந்து ஓகே வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்டிருப்பான். ஆக்சுவலி அவர் ஒரு அங்கிள், அவர் தான் வந்து இந்த பிளைண்ட் டேட்டை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. சோ நம்ம ஹீரோயினும் ஓகே நம்மளுக்கு பிடிச்ச கிரஷ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது ஓகே சொல்லல, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பா. இப்ப அதை திங்க் பண்ணிட்டே இருக்க, நீ எதுவும் யோசிக்கிற போல இருக்குன்னு ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல, நான் இதுக்கு முன்னாடி வேணாம் நான் ஒன்னும் திங்க் பண்ணல, என்னாச்சு உங்களுக்குன்னு பக்கத்துல போக ஹீரோயின் அப்படியே பக்கத்துல க்ளோஸா போறா. ஹீரோ என்னாச்சு உன் ஃபேஸ்ல ரொம்ப செவந்திருக்கு, என்ன பிளஷ் ஆகுறியா இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்ல போறியான்னு சொல்லி கேட்க, அது இல்ல நீங்க இவ்வளவு க்ளோஸா வந்தீங்கல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி நம்ம வீடு வந்துருச்சு போலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அதை பத்தியே திங்கிங், புக்கை கையில வச்சுட்டு உட்காந்துருக்க. உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து இல்ல இவ்வளவு லேட்டா படிக்கிறீங்களா அதான் கேட்டேன், எடுத்து வச்சுட்டு பேசாம தூங்கு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா போறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே சரின்ட்டா. அவ எதிர்பார்த்தது வேற, பட் நம்ம ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி தூங்குறேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. எதிர்பார்த்தது கிடைக்கலேன்னு. அது வந்துன்னு சொல்லிட்டு ஏதோ பேசலான்னு வரா. ஆனா அவ எதுவுமே பேசல. ஹீரோ மேலையும் கீழையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க. ஹலோ உனக்கு ஏதாவது இருந்தா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேக்குறான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க பாரு நான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே க்ளோஸா ஹீரோனோட பக்கத்துல போறான். அவ வேணான்னு சொன்னது இப்ப அப்படியே டபுளா முடிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு. மார்னிங் பார்த்தா ஹீரோயினுக்கு சுத்தமா எந்திரிக்கவே முடியல, செம்ம பெயின்ல படுத்திருக்கா. ஐயோ நேத்து நைட் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, செம்ம பேக் பெயின், எந்திரிக்கவே முடியல, என்ன பண்றதுங்கிற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துருக்கா. சோ நேத்து நைட்டு நடந்ததுலாம் ஞாபகம் வருது. ஹீரோ கூட ஒன்னா இருந்தது, அவன் ஃபோர்ஸ் பண்ணி 2 பேர் அப்படியே டீப்பா இன்டிமேட்டா இருந்தது இல்ல ஞாபகம் வர. அங்க இருந்து ஆன்டி ஜாங் வராங்க. சார் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லி. நான் நல்லா மசாஜ் பண்ணுவேன்னு சொல்ல, வேணா ஆன்டி நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, படுங்க பேசாம என்ன நீங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விட ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. இவங்க பேக் பெயின் அப்படியே போற அளவுக்கு மசாஜ் பண்ணிட்டே இருக்காங்க. வாவ் சூப்பரா இருக்குப்பா, இப்படியே பண்ண நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூங்கிட்டா. அவ தூங்குறத பார்த்துட்டு ஆன்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி போலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க, அவ கழுத்துல லைட்டா மார்க் இருக்கு. இதை போட்டோ எடுத்து ஓல்ட் லேடிக்கு அனுப்பலாம், அவங்க தான் 2 பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து ஆன்டி அப்படியே அனுப்புறாங்க. சோ அதுல வாய்ஸ் நோட் வேற, இங்க பாருங்க உங்க சார் கிட்ட சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க சொல்லுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அந்த பொண்ணுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே மெசேஜ் பண்றாங்க. சேம் டைம் அடுத்து ஹீரோட ஃபேமிலியில தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோட பாட்டி அம்மா 2 பேர் இருக்காங்க. நியான் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க ஃப்ரெண்டுனால அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஸோ அதனால மீட் பண்ண போயிருப்பா. ஊர்ல இருந்து இப்பதான் வந்தியான்னு சொல்லி பேசிட்டே இருக்க, கரெக்டா ஆன்டி கிட்ட இருந்து வாய்ஸ் நோட்ஸ் அதை கேட்டோன்னே 2 பேருக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது நியானுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போறா. ஏமா சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டா. வந்து போன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா. இங்க பாரு நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா, நீங்க என்னதான் சொல்றீங்க, அவ மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா நடக்கிறத பார்த்தா
பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓவரா நீயான்னு பேசுறா. நீ கவலைப்படாத, எல்லாம் சொல்லி நாங்க புரிய வைக்கிறோம், மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் 2 பேரையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸ் மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து டீச்சர்ஸ் போல. சோ மவுண்டெயின்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இருக்க குழந்தைகளுக்குன்னு டிசைட் பண்ணிட்டு போலான்னு டிசைட் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோயின் கிட்ட அதை சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நீங்க 2 பேரும் வயசான காலத்துல மலையில எல்லாம் போயிருக்க முடியும், அதெல்லாம் வேணாம், நீங்க என்ன விட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் யோசிச்சு பாருமா, பினான்சியலா நாங்க போகல, நாங்க இப்ப போகணும்னு நினைக்கிறது அங்க இருக்க குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண. சோ ஒரு 2 வருஷம் நாங்க திரும்ப வந்துருவோம்னு சொல்ல, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காத்துறா. சோ அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க சொல்றது கரெக்ட் தானே, அவங்க ஆசைப்படுறது பண்ணட்டும்னு சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போறா. சோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி, அவ இது வரைக்கும் யாருக்கும் இப்படி கோவமா பேசினது இல்லைன்னு சொல்ல, நானும் இப்பதான் பாக்குறேன், மேரேஜ் ஆனதுல இருந்து இப்பதான் அவ கோவமா போறா, நான் போய் அவளை சரி பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ வரான். ஹீரோ நீங்க ரூம்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, அப்பா அம்மா போறாங்கன்னு. இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு பார்த்தேன் கோவப்பட்டு, சோ இந்த கோவம் கடைசியா இருக்கட்டும், எதுக்கு இப்படி கோவப்படுறேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் என்ன விட்டு போனா நான் என்ன பண்ணுவேன், அவங்க பாவம் இல்லையா, அங்க போய் தனியா இருக்க முடியுமான்னு சொல்ல, நீ எதுக்கு அதை பத்தி திங்க் பண்ற, அவங்களுக்கு அங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், நான் உன் பக்கத்துல இருக்கேன், நானும் அவங்களை அப்படி விட்டுற மாட்டேன், நானும் பாத்துக்கிறேன், அவங்க ஆசைப்பட்டதை பண்ணட்டும். அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும், உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்தா நீ பிரெக்னென்ட் ஆனா அவங்க திரும்ப வந்துருவாங்கல்லன்னு சொல்ல, ஆமால அதுவும் நல்ல ஐடியா தான், இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அப்புறம் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ண, ஒரு 2 நாள் அவங்க போற வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, நான் இங்கேயே இருப்பேன், ஆனா நீங்க, ஓ நான் இல்லாம நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். அப்படி இல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெட்டு கூட இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல, கம்ஃபர்ட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. மேரேஜ் ஆன புதுசுல ஹீரோயின் 2 பேரும் ஸ்டே பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பெட் தான் இருந்திருக்கும் ஹீரோயினுக்காக. சோ இந்த பெட்ல தான் 2 பேரும் படுக்கணுமாங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் சொல்ற, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கங்கன்னு. அதெல்லாம் வேணாம், 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்திருப்பாங்க. இடையில பில்லோ வேற வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், பட் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறதுக்காக எல்லாமே இல்லைன்னு ஆயிராது. சோ லீகலா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இன்டிமேட்டா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அது இங்கேயே வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்திருப்பான். ஹீரோயின் அப்படி தள்ளி தள்ளி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிருப்பா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அடிப்பாவி, நான் சொன்ன சத்தியத்தை நானே மீறிடுவேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போயிட்டே இருக்கான். டீப்பா கிஸ் பண்ண போக டக்குன்னு கதவு தந்துட்டு அம்மா உள்ள வந்துட்டாங்க. அதை பார்க்கவும் அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏமா வந்து இங்கிற மாதிரி கதவு தட்டிட்டு வர மாட்டீங்களான்னு ஹீரோயின் கத்துறா. சாரின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. சாரிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க, நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஹீரோயின் அந்த பக்கம் ஓடி போயிட்டா. அடி பாவிங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. அங்க பார்த்தா இது டைரி மாதிரி இருக்கு. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த டைரி ஓபன் பண்ணி பாக்குறான். அது ஓபன் பண்ண உடனே ஹீரோயின் பத்தி தான் தாட்ஸ் வருது. பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. சோ நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி டேட் அப்படின்னு சொல்லிருப்பால போன டைம் மொபைல், அதே இதை ஓபன் பண்ணி அவனும் பாக்குற ஓபன் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே என்ன 4-5 பேரு ரவுடி பசங்க புள்ளி பண்ற மாதிரி கிளாஸ்மேட்ஸ் புள்ளி பண்ண, அப்ப என்ன சேவ் பண்ண ஒருத்தவன் தான், அவன் தான் என்னோட கிரஷ். அதுக்கப்புறம் அவனை எங்க வந்து பாப்பனான்னு நினைச்சேன், ஒரு டைம் மீட் பண்ணேன் கிரவுண்ட்ல, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அப்படியே ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பா. ஹீரோயின் வேகமா ஓடிந்து டக்குனு இந்த டைரியை போடுங்கிறா. எதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னு. ஏன் நான் பார்க்க கூடாதான்னு ஹீரோ கேட்க, இதுல நான் ஏதோ லூஸ் தன்மை எழுதியிருப்பேன், அதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி ஓகேன்னு சொல்றான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அந்த கிரஷ் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையா இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், இதுக்கு முன்னாடி நீ யாராவது லவ் பண்ணிருக்கேன்னு சொல்ல, யாரோ ஒருத்தரை பத்தி நீ எழுதியிருந்தே, அதை பத்தி தான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அது வந்து ஒண்ணும் இல்ல, சும்மா என் மனசுல தோணுதை எழுதுனேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல, எனக்கு பிடிச்ச பர்சன் எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி லைட்டா யோசிக்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டைம்ல மீட் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்கு. அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்க, என்ன நான் கேட்டதுக்கு பதில் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, குடுன்னு ஓடி போய் படுத்துக்கிட்டா, எனக்கு தூக்கம் வருதுன்னு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவ ஃபிளவர் ஷாப்க்கு வந்துட்டா. அவ எப்பயும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு இருக்கால ஞானு, அவளோட பர்த்டே பார்ட்டி. சோ பார்ட்டிக்கு நீ வரணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பா. பட் நம்ம ஹீரோனுக்கு அங்க போக பிடிக்கல, என்னால வர முடியாதுன்னு தான் அவ ரிப்ளை பண்ணிருப்பா. ப்ளீஸ் எனக்காக கண்டிப்பா நீ வரணும், நான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ண, யோசிச்சுட்டே போனை கீழே வைக்க கையில லைட்டா அடிபட்டுருச்சு. சேம் டைம் அடுத்து ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கான். ஹீரோக்கும் போன் வருது. பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்டு கண்டிப்பா நீ வாடா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றான். என்னால வர முடியாதுன்னு சொல்ல, என்ன இப்படி பேசுற, உன்னோட ஒய்ஃபே வரேன்னு சொல்லிட்டா நீயே வரமாட்ட, நீயும் வா, இல்லன்னா அவ மட்டும் தனியா வந்தா அங்க ஏதாவது பிரச்சனை ஆகும். சோ உனக்கு
தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, சரிடா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போன் கட் பண்ணிட்டா. ஆனா ஹீரோக்கு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. சோ யங் மேடம் பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி ஓகே விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. ஆப்பிள் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுத்து கொடுக்குறா. ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்காது. அப்பதான் பாக்குறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, அந்த ரோஜா இருக்குல்ல அதுல இருக்க முள்ளு குத்திடுச்சுன்னு சொல்றா. இரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போய் எடுத்துட்டு வரான். வேண்டாம் அப்படின்னு சொல்ல, குடு அப்படின்னு சொல்லி கையில அப்படியே போட்டு விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் மேல இப்பெல்லாம் ரொம்ப அக்கறையா இருக்கான்னு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், ஞானோட பர்த்டேக்கு நீங்க வருவீங்களான்னு சொல்ல, எனக்கு போகணும்னு தெரியல. நீ போறணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் தெரியலன்னு சொல்றா. எங்க 2 பேருக்கு இடையில எதுவும் இல்ல, முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உன் அப்பா அம்மா யூஸ்வலா வெளியே போனா எவ்வளவு நேரம் ஆகும் வர? 2 ஹவர்ஸ் ஆகும். ஏன் கேக்குறீங்கன்னு சொல்ல, அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். இங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ டீப்பா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஜென்சி மூவி ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். ஸோ அவனோட லவ் வந்து எப்பயுமே வந்து ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த கேரக்டரை அப்படி கேர் பண்ணி பார்த்துப்பான். அதே மாதிரி ரொமான்ஸ் வந்து ஒரு 90% கண்டிப்பா சக்சஸா இருக்கும். அந்த மாதிரிதான் இது. ரொம்ப கியூட்டா அழகான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட். 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ரொம்ப கியூட்டான மூமெண்ட். அவங்களுக்கும் அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி கேட்கறான். நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? என் ஸ்கூல்ல தானே படிச்ச. ஸோ அந்த க்ரஷை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கான். ஹீரோயினும் சொல்றான், ஆமா ஆமா நான் உங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா நீங்க என்ன பார்த்ததே இல்ல. ஆமா நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, பார்த்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, என்னோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? ஆனா பார்த்துட்டு சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. நான் எதுக்கு சிரிக்க போறேன், காட்டு, நான் உன் போட்டோ ஆல்பம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெட் வந்து காட்டுறா. அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா. அப்ப கண்ணாடி போட்டிருக்கனால ஹீரோக்கு அவ்வளவு அடையாளமும் தெரியல. சில போட்டோஸையும் பாக்குறான். ஒரு வழியா எல்லாத்தையும் பார்த்தும் முடிச்சிட்டான். அந்த பையனை பத்தி தான் அப்பப்ப திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதாவது அந்த க்ரஷ் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஒரு வழியா முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா புலம்பிட்டே இழுத்துட்டு போறாரு அம்மாவை, விட்டா பேசிட்டே இருப்பேன்னு. ஹீரோயின் பார்த்துட்டே நிற்க, ஹீரோயின் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவங்க இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா இப்போ அவங்க போறாங்கங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றா. அங்கிருந்து புதுசா ஒருத்தன் வரான். இவன் பேரு ஜி. நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல. ஹீரோயின் அப்ப இருந்ததுக்கு இப்போ டோட்டலா வேற மாதிரி இருக்காளா. ஸோ அவளை பார்த்துட்டு, நீயா என்ன நீ இப்படி இருக்க, டோட்டலா மாறிட்ட, பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணியான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு மாறிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹஸ்பண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கே ஷாக்கா இருக்கு. 2 பேரும் பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை போட்டோ எடுத்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கா. அங்க புதுசா ஒருத்த வரான். இவன் பேரு ஹுவான். ஹுவான் வந்த உடனே ஹீரோனோட கல்யாண மேட்டரை பத்தி இவன் சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா தெரியுமா, நீ பார்த்தா நம்பவே மாட்டேன், போட்டோ பாருன்னு சொல்லி காட்ட, பேக் சைட்ல இருக்க போட்டோ தான். ஸோ இவர் பார்த்தா ஏதோ பெரிய பணக்காரமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி டைம் ஆச்சு போலாமான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அந்த ஹுவான் போறான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ண 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், அந்த பையன் யாரு? அந்த பையனா? அந்த பையன் இதுக்கு முன்னாடி என் கூட ஸ்கூல்ல படிச்சான், சோ கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பத்தி சொல்ல, ஹீரோவுக்கு அப்படி ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவன் பேச டோட்டலா மாறுது. இதை பாக்குற ஹீரோயினுக்கு புரியுது அவன் ஏதோ யோசிக்கிறான்னு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ண மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஃப்ளவர் ஷாப்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு போன் வருது நியான் கிட்ட இருந்து. என் பர்த்டேக்கு நீ தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, சாரி ஆல்ரெடி அந்த டைம்ல நாங்க ரொம்ப பிஸி, எங்களால முடியாது அப்படின்னு சொல்றா. இல்ல ப்ளீஸ் எனக்காக நீ தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி வேறு வழி இல்ல பண்ணி தரேன்னு சொல்ல, புது ஆர்டர், ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் முடியும், எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு எல்லா ஸ்டாஃப் கேட்டி சொல்ல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பர்த்டேக்கு அவ கேட்டு ப்ளூ கலர்ல ஃப்ளவர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவ என்னென்ன கலர்ல செலக்ட் பண்ண சொன்னாலும் அது எல்லா கலர்லயும் செலக்ட் பண்ணி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா அழகாவும் இருக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. எல்லாமே முடிஞ்சது ஒரு வழியா. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள டைமும் ஆயிடுச்சு. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமானு. அச்சோ வந்துட்டாரான்னு சொல்லிட்டு, சாரி எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க நானும் கிளம்புறேன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே எட்டி பாக்குறாங்க. வெளியே பார்த்தா ஹீரோ கார்ல நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை சைட்ல இருந்து தான் பாக்குறாங்க எல்லாரும். ஹீரோயின் போறதை பார்த்துட்டு, ஆகா நம்ம பாஸோட ஒய்ஃபி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒய்ஃப்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பொண்ணு கேட்க, ஆமா ஆமா நம்ம பாஸோட ஒய்ஃபி தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் கார்ல போறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை பத்தி அப்படியே வர்ணிச்சு வர்ணிச்சு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க. ஹீரோ அதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்ல என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனை பத்தி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். ஹைட் என்ன, வெயிட் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத பத்தி அப்படியே சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. போதும் போதும், இதுக்கு மேல நீங்க சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் வைக்கப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹீரோயின் எடுத்து கிஸ் பண்ணலான்னு போக, இல்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஸ்கிரீன் எடுத்த மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாரு நம்ம டிரைவர் சார். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்க, அங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா லிப்ஸ்டிக் எல்லாம் கண்ணத்துல ஒட்டி இருக்கு. அதெல்லாம் தொடச்சிட்டு அவனும் சரி பண்ணிட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது ஹீரோட அப்பா அம்மா இன்வைட் பண்ணாங்க, நாங்க தான் வந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னடா இது இப்படி இருக்கான்னு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கழுத்துல எல்லாம் மார்க்ஸ் இருக்கு, அப்படியே மறைச்சு வச்சுக்கிறா. வாமான்னு சொல்லி பாட்டி கூப்பிட்டா பாட்டி பக்கத்துல போய் உட்கார. அப்பா ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் அங்க கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் அமைதியா இருக்க, உன்னை அவன் ஏதாவது புள்ளி பண்ணனாமா, என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு அம்மா சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைக்கப்படுறா. நான் கேள்விப்பட்டேன் குழந்தை பிறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல. அதுக்கப்புறம் அப்பா கூட்டு போய் பேசுறாரு ஹீரோ கிட்ட. இங்க பாருடா, சீக்கிரமா நீ குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற, தப்பே இல்லை. நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்கதான் உனக்கும் நல்லது. சோ நீ ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஹெல்தியான சூப்பா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 2 பேருக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. அதுலயும் ஹீரோக்கா ரொம்ப நிறைய இருக்கு ஹேபிட்ஸ் எல்லாம் போட்டு. அதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ஐயோ இன்னைக்கு நைட் அவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வந்துட்டா. சோ ஹீரோயின் அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கா. சோ நம்ம ஹீரோட ஃபேமிலி வீட்டுல. சோ அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா ஒரு ஆல்பம் எடுத்து வரான். நான் உன்னை சின்ன வயசு போட்டோ பாத்தேன்ல, நீ இதை பாருன்னு சொல்ல. ஓ நான் காட்டினேங்கிறதுக்காக எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல. அதை ஓபன் பண்ண உடனே முதல் போட்டோவே அப்படி சப்பியா இருக்கு. எவ்வளவு சப்பியா இருக்குன்னு சொல்ல, சின்ன வயசுல அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஹீரோட போட்டோஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்க ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வா இதுல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போட்டோவையும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்க. ஹீரோ எல்லா போட்டோலயும் ரொம்ப கியூட் தான். சென்சியே அழகுதான். அதுல வேற சின்ன வயசு சென்சி பார்க்கவே வேணும், செம்ம கியூட்டா இருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அந்த 4 பேரும் இருக்க போட்டோ. அதுல ஓரமா நம்ம ஹீரோயின் இருப்பா. ஏன்னா அவ போகும்போது திரும்பி பார்த்திருப்பா, அந்த போட்டோல அவ்வளவு இருப்பா. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க போல. அடுத்த மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் அம்மா உட்காந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ போய் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, ஏண்டா இது யாரு உனக்கு சொல்லி கொடுத்தால உன் ஒய்ஃப்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லம்மா நானே கத்துக்கிட்டேன்னு சொல்ல, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா, நேன் அன்னைக்கு வந்திருந்தா. ஆக்சுவலி உங்களோட லைஃப்ல அவ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, யார் இங்க வந்தாலும் சரி என்னோட ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியுமா, என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கஷ்டப்படாதீங்க, அவ கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு அம்மாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டா ஹீரோயின் வர, வந்தாச்சு என் ஒய்ஃபை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நியானோட பர்த்டேக்காக டெக்கரேஷனுக்காக ஹீரோயின் போயிட்டா. எல்லா ஃபிளவர்ஸும் அரேஞ்ச் பண்ண ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி நியான் வந்து சொல்றா. எல்லாமே ஓகே, நாளைக்கு பார்ட்டி இங்கதான் நடக்க போகுதுன்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே அவன் நியானை தான் பார்க்க வரான்னு சொல்லிட்டு அப்படியே கை நீட்டுறான். ஆனா அவன் நேரா ஹீரோயினோட பக்கத்துல போய், நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்க, ஒர்க்கு முடிஞ்சுதா, இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்ல, சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருங்க, எல்லாருக்குமே நான் அரேஞ்ச் பண்றேன் டின்னர் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரும் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க நிக்கிற நியானை இவன் கண்டுக்கவே இல்லை. நியானுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஆலி அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, டக்குன்னு ஹீரோ திரும்பி பாக்குறான். நீ வேணா ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல வேணாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்கறான் அப்படிங்கிறது ஹீரோனுக்கும் நியானுக்கும் தெரியும். நியான் வேகமா அங்க இருந்து கிளம்ப, என்னாச்சு யோசிச்சுட்டு நிக்கிற, சீக்கிரம் ஒர்க்க முடிச்சுட்டு வா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் போய் ஒர்க் பண்றா. ஹீரோ தள்ள நின்று அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோனுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. தலை சுத்தி கீழே விழுகலான்னு போறா. அப்படியே பிடிச்சிட்டான் ஹீரோ. என்னாச்சு உனக்கு, ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே நியான் தள்ளி நின்று பாக்குறா. அவளுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. சரி எல்லாரும் ஒர்க்க முடிச்சிட்டா வாங்க போலாம், எங்க ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நியான் கிட்ட கேட்க, எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றா. சரி நாங்க கிளம்புறோம் பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி ஹீரோ அப்படியே கூட்டிட்டு போறான். நியானுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா. நாளைக்கு நான் சொன்னபடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு, நாளைக்கு அவங்க கிட்ட நான் பேசணும், நீ நான் சொன்னபடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் குளிக்க போக ஹீரோக்கு போன் வருது. நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு நீ வருவியான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா வருவேன். டே வந்தா நீ மட்டும் வாடா, ஒய்ஃபை இதுக்கு கூட்டிட்டு வர. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. சோ அதை சரி பண்ண வேணாம் இப்போதைக்கு, நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ வந்தனா நீயும் கொஞ்சம் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்ல, என் ஒய்ஃப் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் சரியா, என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்றேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, என்னையும் அவளையும் தனியாக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சோ இதோட விட்டுருங்க, அதனாலது நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டான்.
அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளை மீட் பண்ணதை பத்தி எல்லாம் யோசிக்கிறான். கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ண, இப்பெல்லாம் என் ஒய்ஃப் டோட்டலா வேற மாதிரிதான் இருக்கான். அவன் சொன்ன மாதிரி இப்ப அவ பொசசிவ் ஆறது இல்ல. ஏன்னு தெரியலையேன்னு சொல்லி திங்க் பண்ண, ஒருவேளை கிரஷ்னாலதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டே நிக்கிறான். ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்துட்டா. என் பேச ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கறா. டக்குன்னு ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குடா இவன் கிஸ் பண்றாங்கிற மாதிரி இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ ஏதாவது கோவப்படுறியா? நான் எதுக்கும் கோவப்படணும் இல்லையேன்னு சொல்ல, உண்மையா உனக்கு என் மேல கோவம் இல்ல இல்ல என்கிட்ட சண்டை போடணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படிலாம் இல்லையே, எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே, நான் நல்லதானே நடந்துக்கிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு தேவையில்லாம இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறான், ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. மெசேஜ் பாக்குறான். அப்பதான் ஏதோ மெசேஜ் வந்துட்டே இருக்கு. சோ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணதெல்லாம் தெரியுது. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஒரு வேலை ஹீரோயினால தான் எல்லாமே, ஒரு வேலை என்னை விட்டுட்டு போகணும்னு நினைப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டா போல போய் தூங்கிட்டா. ஹீரோ வந்து பாக்குறான். நல்லா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டியான்னு சொல்லி கேட்க எந்த பதிலுமே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் படுத்துட்டான். ஆனா அவனுக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஹீரோயின் தூங்கவே இல்ல. ஹீரோனும் ஹீரோ பத்தி தான் திங்க் பண்ணிட்டே இருக்கா. அப்புறம் ஓடி வந்து ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க மேடம். அதுக்கப்புறம் ஹக் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் அப்படியே தூங்கிட்டாங்க. மார்னிங் தான் ஹீரோயின் எந்திரிக்கிறா. போன் வருது. போதும் தூங்குனது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல வெளியே வந்து பார்க்க யாயா நிக்கிறா. யாயா நீ வந்துட்டியான்னு சொல்ல, ஆமா உன்னை பார்க்கதான் வந்தேன். ஈவினிங் நீ டின்னர் பார்ட்டிக்கு போறீல, பர்த்டே பார்ட்டிக்கு, சொன்ன டெக்கரேட் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்ல, அங்க இருந்து பார்த்தா ட்ரெஸ்ஸா வருது. இதுல உனக்கு தேவையான ட்ரெஸ் நானே போட்டு ரெடி பண்ண போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போக, அங்க போய் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்றா. பட் எதுவுமே இவளுக்கு பிடிக்கல. யாயா போட்டு வர ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றா. இது நல்லா இல்ல, இது ஓல்டா இருக்கு போன்னு. ஸோ ஃபைனலி பர்ஃபெக்டா ஒரு ட்ரெஸ் ஒயிட் கலர்ல போட்டுட்டு ஹீரோயின் வர, அதை பார்த்தோன்னே யாயாக்கே ஷாக்கு. வாவ், இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு, உனக்காகவே தேய்ச்ச மாதிரி இருக்கு, இதான் நல்லா இருக்கு, இதே நீ பார்ட்டிக்கு போட்டுக்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்ல, உன்னை கம்ப்ளீட்டா நான் சேஞ்ச் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் அழகு, இதுல இவ வேற மேக்கப் பண்ண இன்னும் கியூட்டா அழகா இருக்கா. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு எல்லாமே ஓகே, ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பெண்டிங். பட் இதை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுக போறாங்க பாரு ஹஸ்பண்ட்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ வேற வரான். ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கே எப்படி ஷாக்கா இருக்கு. வாவ், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீயும் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, இதெல்லாம் பாக்குற யாயாக்கே அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நான் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து ஹேர்ல எல்லாம் கை வச்சு ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். சரி சரி ஓகே, ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் பெண்டிங், அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலும் முடிச்சிட்டா போல இருக்கு. ஹீரோயின் வந்து சுத்தி சுத்தி காருக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ தேடிட்டு இருக்கா. என்ன தேடுறேன்னு ஹீரோ கேட்க, பர்த்டேக்கு போறோம், கிஃப்ட் வாங்கலையா? நான் அதுக்கு கிஃப்ட் வாங்கணும், நீ தானே வாங்கணும், நீங்க தானே வாங்கணும், உங்களோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்ல, ஹலோ இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு நான் எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும்? ஒய்ஃப் நீ தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், நீ பண்ணலையான்னு சொல்ல, ஆமா நான் பண்ணல. சரி வேணா ஒண்ணு பண்ணலாமா, நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடலாமான்னு சொல்ல, ஆல்ரெடி டைம் அதிகமாயிடுச்சு, வேணாம் கிஃப்ட் தானே வாங்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் கிட்ட நீ ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வா, எங்களை இறக்கி விட்டுட்டுன்னு சொல்ல, சரி ஓகே சார்னு சொல்லி அவனு சொல்லிட்டான். அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கிறா. பட் ஹீரோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல. ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கினா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. அங்க இவங்க 2 பேர் வரதை பார்த்து நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லயே 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா, அதுல ஒருத்தனோட ஒய்ஃப் ஹீரோனை பார்த்து அப்படி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறா. ஓ நீயா, நீ என்னதான் அழகா இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி தான் இருக்க, இது ஒன்னும் நேச்சுரல் பியூட்டி கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேச ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி இடத்துக்கு என் ஹஸ்பண்ட் கூட வரது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேனா இல்லையாங்கிறத பத்தி நீங்க எதுக்கு ஆராய்ச்சி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, நீ கொஞ்சம் ஓவரா பேசுறங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் இந்த லேடி அப்படியே வாயை முடிக்கிட்டா. சரிடா எல்லாம் போதும், இப்ப வந்துருவா, பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே நியான் தள்ளி நின்று பாக்குறா. அதுக்கப்புறம் நியான் வரா, வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விஷ் பண்றா. நம்ம ஹீரோ சொல்றான், சீக்கிரம் உனக்கான பர்த்டே கிஃப்ட் இப்ப வந்துடும், கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல, என்ன பேசுற நீ, அப்ப என் பர்த்டே பார்ட்டிக்காக நீ வரலையா, வந்தோடனே அவசரமா கிளம்புறேன்னு சொல்ற. ஹீரோட பக்கத்துல வந்து நிக்கிறா. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏய் எல்லாரும் இருக்காங்க பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அதாவது இவன் வந்தோடனே போறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறா. என்னது பர்த்டே அன்னைக்கு அவளை அப்செட் பண்ணிட்டேங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே ஹீரோ பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்க இருக்க ஒரு ஃப்ரெண்டு அங்க இருக்க வெயிட்டர் கிட்ட கண்ணை காட்ட ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து ஹீரோ மேலே ஊத்திட்டா. சாரி சார்னு சொல்லிட்டு போக, நீ மேல போய் ட்ரெஸ் பண்ணிக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றான். இதெல்லாம் ட்ராப்ங்கிறது ஹீரோனுக்கும் புரியும். நீங்க போங்க, அப்புறம் கரை போகவே போகாது அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ
இருக்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் இங்க இருக்கேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறக்காக அங்க பக்கத்துல ஒரு கிளாஸ் வச்சுட்டு போயிடறாங்க. அது ரொம்ப ஹாட்டான ட்ரிங்க்ஸ் போல, நம்ம ஹீரோயின் ஹாட்டெல்லாம் குடிக்க மாட்டா. சோ வேணும் ஒரு ஃப்ரெண்டு ஊசி பேத்தி குடிக்க வைக்கிறான். சோ அதனால வேற வழி இல்ல, அவளும் ஓகே அப்படின்னு சொல்லி கையில எடுத்துட்டா. ஆனா ஹீரோ மேல இருக்கான் அப்படின்னு உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின். ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றாங்க மேடம். இதுல வேற அவ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருப்பால, அவ கொஞ்சம் ஓவரா பேசுறா ஹீரோயின் கிட்ட. என்ன உன் ஹஸ்பண்ட் மேல போனால அதை பத்தி திங்க் பண்றியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேஷுவலா இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ மேல போனான்ல ட்ரெஸ் பண்ண, அங்க அந்த நியான் வரா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டு போனது தப்புதான், பட் இப்பதான் எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சது. நீ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத, எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அவ வேணும்னே ஹீரோட பக்கத்துல க்ளோஸ் ஆகிற, ஆனா ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணல. இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட பேசுறதுனா இதோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி பேச ஹீரோ வேகமா அங்க இருந்து வரான். ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே நிக்கிறான். நீ தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண எனக்கு தெரியும், பட் இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போக ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி, என்ன மன்னிச்சிரு, உனக்காக ஒரு சான்ஸ் நான் கொடுத்தேன், பட் இதுக்கு மேல முடியல, அவனே என்னால கஷ்டப்படுத்த முடியல, உனக்கு கொடுத்த சான்ஸ் அவன் ஏத்துக்கல, இதோட விட்டுரு, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, அப்படின்னு நியானுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை வேணும்னே உசு பேத்திட்டே இருக்காங்களா. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு, டக்குன்னு வெளியே போறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கரெக்டா ஏன் தான் ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என் ஒய்ஃப் எங்க, அவ இப்பதான் வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, வேகமா ஹீரோ அங்க வந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோயின் அப்படியே வாமிட் பண்ணிட்டு கீழே விழுகலான்னு போக டக்குன்னு ஹீரோ பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டா. என் ஹஸ்பண்ட் மாதிரியே ஸ்மெல் அடிக்குது, அப்ப நீ தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, இங்க வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்குறான். அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சாரி, அவ ஹார்ட்டா இருக்க ட்ரிங்க் பண்ணது எங்களுக்கு தெரியலன்னு எல்லாரும் சொல்றாங்க, பட் போதும் இதோட நிறுத்திடுங்க, இதுக்கப்புறம் நீங்க யாரும் எங்களை எங்கேயும் கூப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முறைக்கிறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திரும்பி பார்த்தா அங்க இருந்து அசிஸ்டன்ட் பையன் வந்து கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம ஹீரோக்கு வேற கிஸ் பண்ண, எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சோ மத்த எல்லாருக்கும் செம்ம டென்ஷனா இருக்கு. அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே நிக்கிறா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் காருக்குள்ள போயிட்டு ஹீரோயின் சும்மாவே இருக்க மாட்டேன், ட்ரிங்க் பண்ணனால ஹீரோ மேல கை வச்சுட்டு சும்மா ஆப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீன்னு விட்டு போகாத சரியா, என்கிட்டயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, நான் உன்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கு இது புதுசா இருக்கு, என்னடா இவ இப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்துட்டாங்க போல. மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் எந்திரிக்கிறா. நேற்று நைட் நடந்தது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நான் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன், சும்மா இல்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேனே, அச்சோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன், இனிமே ட்ரிங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல, நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட நடந்துகிட்ட எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் திங்க் பண்ண கொஞ்சம் வெக்கமா வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஹீரோ அங்க இருந்து வரான். இந்தா உனக்கு கொஞ்சம் தலை சுத்தும், அதுதான் மருந்து அப்படிங்கிற மாதிரி கஞ்சி எடுத்து வந்து கொடுக்குறான். அது வந்து ஐம் சாரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ மேல எல்லாம் கடிச்சு வச்சிருக்கா போல இருக்கு, மார்க்கா இருக்கு. சாரி, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்ல, அதனால என்ன, இப்ப நான் உனக்கு மார்க் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரிதான் இது, இந்தா இதை குடி எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அங்க இருந்து வாங்கி டக்கு டக்குன்னு குடிச்சிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹீரோனுக்கா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே அப்செட்டா இருக்கு. ஃப்ரெண்டு வேற சொல்றா, அவனுக்கு கண்டிப்பா உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உன் ஃபீலிங்ஸ் முதல்ல சொல்லு அப்படின்னு. அப்புறம் வெக்கப்பட்டுட்டே ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டா. ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ நடந்துகிட்ட எல்லாமே ஞாபகம் வருது. அவன் கேர் பண்ணி பாத்துக்கிறது, இப்ப வர வர ரொம்ப கேரிங்கா இருக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு வேலை இதுக்கு பேரு லவ்வா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மறுபடியும் ஹீரோனுக்கு போன் வருது. அந்த பொண்ணு நியான் கிட்ட இருந்து, உன்னை நான் மீட் பண்ணும் ரெஸ்டாரண்ட்க்கு வர முடியுமான்னு சொல்லி அவ கேக்குறா. எத்தனை மணிக்கு வரணும், நாளைக்கு ஒரு 10 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்க்கு மட்டும் வந்துரு, நான் கொஞ்சம் பர்சனலா உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. எதுக்கு வர சொன்னாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ இங்க ஏதோ பிஸியா ஒர்க் பண்றான், ஆனா அவனுக்கு ஒர்க் பண்ணவே முடியல. ஹீரோனை பத்தி ஏதோ ஞாபகம், நேற்று ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல லவ் இல்லைன்னு தோணுச்சு, இப்ப என்னன்னா எனக்கு அவளை பத்தின திங்கிங் லவ் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முழுசா அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அவனே அவனுக்குள்ள புலம்பிக்கிறான். என்னோட லைனை நான் கிராஸ் பண்ணிட்டேன். நான் இப்ப அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் போட்ட விதியை நானே மாத்திட்டேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனை பத்தியே தான் யோசிக்கிறான். ஒரு நாள் கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பாக்குறான், ஹீரோயினை நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, போன்ல பார்த்தா அவ எது வீடியோ எல்லாம் வச்சிருக்கா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கு. அவளோட போன் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சார். அப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கை மட்டும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அவ கண்ணதை தொட்டு பாக்குறான். இப்படியே நைட்டு ஃபுல்லா போயிடுச்சு போல. காலையில எழுந்து ஹீரோ அப்படி ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்க, ஹீரோயின் வரா. வா சாப்பிடலாம்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்ட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஹீரோயினுக்கு இது புதுசா இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது. சோ ஹீரோ இப்ப விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிக்கிறான். முட்டையெல்லாம் அவனை எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் பண்றத பார்த்தா இவன் எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்றாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அம்மா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேம்மா, எனக்கு எல்லாம் இங்க செட்டில் ஆயிடுச்சு, நீ என்னை பத்தி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதுக்குள்ள அங்க இருந்து ஆன்டி இதை கொஞ்சம் யங் மாஸ்டருக்கு கொடுத்துறீங்களான்னு சொல்ல, சரி ஓகேன்னு வாங்கிட்டு வர. அங்க ஹீரோ இது பிஸியா இருக்கான். இந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க வைக்க, அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்திருக்கா, அதாவது ஸ்டடி ரூமுக்கு. அப்படி இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு ஹக் பண்ணிக்கிறான். நான் உனக்கு கொஞ்சம் ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளவு நாள் ஹக் பண்ணிக்கோங்க, என்னாச்சுன்னு சொல்ல, உன்னோட ஹை ஸ்கூல் அந்த க்ரஷ் எப்படி இருப்பான்னு சொல்லி ஆரம்பிக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு இதை பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்க என் டைரி படிச்சீங்க தான், அதுக்காக அதெல்லாம் எதுவும் இல்லை, அதை பத்தி விட்டுருங்களே அப்படின்னு சொல்ல. பட் எனக்கு அதை பத்தி தான் திங்கிங்கா இருக்குன்னு சொல்லி ஹீரோ ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பெருசே இல்லை, நான் தான் சொல்றேன்லன்னு சொல்ல, இருந்தாலும் நீ அவனை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, அது சீக்ரெட்லாம் கிடையாது, சரியா, இது இதோட விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்ற. அந்த பக்கம் போக டக்குன்னு அப்படியே இழுத்து ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இருக்காங்க. ஸோ அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் முடிய ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூட ஸ்கூல்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதாவது ஹீரோ சுத்தி சுத்தி ஹீரோயினா ஸ்கூல்லயே லவ் பண்ண மாதிரி, இதான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி ஒருத்தனை இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே அப்படியே கனவுல வருது. தூங்கவே முடியல. தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை போய் கிஸ் பண்றான், டிஸ்டர்ப் பண்றான். அவ பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டா, அப்படியே படுத்துட்டான். அப்புறம் அடுத்த நாள் அந்த யானை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் கூட வரா. யாயாவையும் கூட்டிட்டு தான் வரா. நான் இங்கே வெயிட் பண்றேன், ஏதாவது இருந்தா போன் பண்ணேன்னு யாயா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வரா. ரொம்ப நேரம் ஆச்சா வந்தேன்னு சொல்லி நீயான்னு கிட்ட கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள அமைதியா இருக்கா. சோ ஹீரோ எதுவுமே பேசல. என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, நான் ஸ்ட்ரைட்டாவே பேசிடுறேன். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தோம், உனக்கு தெரியுமா, அலியும் நானும் ரொம்ப க்ளோஸ்னு சொல்ல, தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்க. நீ எங்க 2 பேருக்கு இடையில வந்திருக்க, அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, அவன் என்ன மார்க்கத்தான் உன்ன அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா, உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றீங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா, என் பேரும் உன் பேரும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசன்னாலதான், அந்த தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்க மேல அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா இப்ப எதுக்கு நீங்க கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுறீங்க. சோ இந்த மாதிரி பேசுறதுக்கு அவசியமே இல்லையே. டைரக்டா அவருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்ல, உங்க மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா உங்ககிட்டயே வந்திருப்பாரு. சோ நான் உங்களை முன்னாடியே பாத்திருக்கேன். ஒரு டைம் ஒரு பொண்ணு குட்டி தண்ணியில் விழுந்துச்சு, அதை காப்பாத்துனீங்க. அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல்ல யாரோ ஒரு பொண்ணுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க. இந்த மாதிரி கைண்டாவே உங்களை பார்த்தேன். சோ அந்த கைண்ட்னஸ் உங்களுக்குள்ள இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்ல கேரக்டர் தான், பட் இப்போ உங்க கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு அவர்னாலன்னு தோணுது. இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எங்க ஃபேமிலி ஒன்றும் அவ்வளவு ஈஸியான ஃபேமிலி கிடையாது. சின்ன வயசுல இருந்து டிசைட் பண்ணதுன்னு சொல்லி பேசலான்னு வரா. சோ அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப் அவர் கூட தான் சொல்ல, அதுக்குள்ள ஹீரோனுக்கு போன் வருது யாயா கிட்ட இருந்து. ஏய் உன் ஹஸ்பண்ட் உள்ள வராருடின்னு சொல்ல, ஹஸ்பண்டான்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோவே இந்த இடத்துல ஹீரோயின் எதிர்பார்க்கல. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அங்க இருந்து வேகமா நியான் வரா. நியான்னு பார்த்தோன்னே ஓடி வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, அதான் சொல்ல வேண்டியதுல இவளே சொல்லிட்டாலே, எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, எப்பயும் இருந்ததும் இல்ல, சொல்றத புரிஞ்சுக்கோ, இவ என்னோட ஒய்ஃப், இவ மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம், அது மட்டும் இல்லாம சென் ஃபேமிலியும் உங்க ஜாவ் ஃபேமிலியும் சொல்ல, இதுக்கப்புறம் 2 பேர் ஃபேமிலிக்கு இடையில எந்த கொலாபரேஷனும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது கேட்டுட்டு உன்னால தாண்டி எல்லாமேன்னு சொல்லி ஹீரோ அடிக்கலன்னு போறா. டக்குனு ஹீரோ கையை பிடிச்சிட்டு போன் பண்ணி இவங்களோட ஃபேமிலி கொலாபரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். புலம்பிட்டு அப்படியே நியான் நிக்கிறா. அவளுக்கு கஷ்டமா இருக்கா, அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா, கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்கா. பட் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாலதான் ஃபேமிலியில பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டா. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் கேளு அப்படின்னு சொல்ல, எல்லா கொலாபரேஷனும் கட்டுன்னு சொல்லி அவன் போன்ல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு.
சைனீஸ் மெடிசன் பாக்குறேன். ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பானா, அவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு. நம்ம ஹீரோக்கு அதை பத்தி தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கான மெடிசன் தரேன், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுன்னு சொல்ல, என் ஹஸ்பண்டா வேணாம் வேணாம், அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அவரே வர சொல்லுமா, அப்பதானே நான் 2 பேரையும் செக் பண்ண முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் வரான். ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சோ ஹீரோ 2 பேருக்கும் மெடிசன் கொடுக்க, எனக்கு எதுக்கு மெடிசன் ஹீரோ கேக்குறான். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சும்மா மெடிசன் தான், நீங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு மெடிசன் வாங்குறதுக்காக அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என் ஹஸ்பண்ட்க்கு என்ன மெடிசன் கொடுத்தீங்கன்னு சொல்லி அங்க இருக்க அந்த டாக்டர் கிட்ட கேட்க, ஃபெர்டிலிட்டிக்கான மெடிசன் சொல்ல, ஐயோ அந்த மெடிசன் தெரிஞ்சா அவர் அவ்வளவுதான், நார்மலாவே அவர் என்கிட்ட ஓவரா பிஹேவ் பண்ணுவாரு, இப்ப இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்கிறா. சரி ஓகே டாக்டர் நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக வர, மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்க மெடிசன் கொடுக்கும் போதே ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த மெடிசன் எதுக்கு தெரியுமான்னு சொல்ல, டக்குன்னு ஓடி வந்து ஹீரோ நிக்கிறா. அது வந்து அந்த மெடிசன் எதுக்குன்னு எனக்கு தெரியும். சோ என் ஹஸ்பண்ட் நானும் அந்த மெடிசனை பார்த்து எடுத்துக்கிற கூடுங்கன்னு சொல்லிட்டு பாக்கெட்டா ஏதோ பெருசு பெருசா இருக்கு, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் கார்ல வரும்போது ஹீரோ கேக்குறா, இந்த மெடிசன் எல்லாம் எதுக்குன்னு. அது எனக்கு கொஞ்சம் ஹீட்டா இருக்குல்ல அதுக்காக, அப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது, சோ அதனால இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள போன் வருது அம்மா கிட்ட இருந்து போன் வருதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேச, வீட்டுக்கு வாடான்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. நான் உன்னை டிரா பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு ஹீரோயின் பயந்துக்கிறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்ப சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவனால தானே கொலாபரேஷன் கட் ஆச்சு, அதுக்குதான் அப்பா அம்மா வர சொல்றாங்கன்னு ஹீரோனுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு, நீ பண்ணது கொஞ்சமாவது நியாயமாடா, ஷென் ஃபேமிலி நம்ம எவ்வளவு வருஷமா ஒன்னா இருக்கோம், இப்ப நம்ம ஈஸியா கட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அப்பா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, நீ இது கட் பண்ணதுக்கு காரணம் உன் ஒய்ஃப் தானேன்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஆனா அவளை ஹர்ட் பண்றதுக்கு யாராவது வந்தா கண்டிப்பா அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அம்மாவும் சொல்றாங்க, எனக்கு தெரியும்பா நீயான் ரொம்ப நல்ல பொண்ணு, கைண்டான பொண்ணு, ஆனா அவளை கஷ்டப்படுத்துறது யாருன்னு எனக்கு தெரியல, அவ இந்த மாதிரி பண்றானா அது ஏதோ தப்பு இருக்கு, சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம், சோ அதனால என் ஒய்ஃபுக்கு கஷ்டப்படுத்துற யாரும் என் பக்கத்துல இருக்க வேணாம், சோ நான் பண்ணது தப்பா இருந்தா சாரி, பட் வேணாம் நம்ம ஃபேமிலி தனியா இருக்கட்டும் அதான் நல்லதுன்னு சொல்ல, அப்பாவும் சரி ஓகே போவோம் விருப்பம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து வேகமா ஹீரோ கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து நியானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பேசுறாங்க இந்த கொலாபரேஷன் பத்தி. என்னை பத்தி ஏதாவது சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருமா சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, நீ எங்க வீட்லயே அடிக்கடி நீ இருந்திருக்க, உனக்கு ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப கைண்டான நல்ல பொண்ணு, நாங்க பெரியவங்களா சேர்ந்து நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணோம், ஆனா யோசிச்சு பாரு 2 பேருக்கு எழுதி வைக்கல அவ்வளவுதான், அதுக்காக திரும்ப நீ அவனோட லைஃப்ல வந்து அவனை கஷ்டப்படுத்த கூடாது, கொஞ்சம் யோசிப்பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு சாங் எங்களுக்கு ஏத்த பொண்ணா இருக்கா, 2 பேரும் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 3 வருஷமா ஒன்னா இருக்காங்க, இப்ப திடீர்னு நீ வந்ததுக்காக அந்த பொண்ணை நாங்க விட முடியாதுல்ல, சோ நீ புரிஞ்சுக்கோ, நீ எப்பயும் போல எங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச பொண்ணா இருமா, அதுக்காக அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது எவ்வளவு தப்புன்னு உனக்கே தெரியும்லன்னு சொல்ல, அந்த பொண்ணு அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக, நியான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹீரோ பிரிஞ்சிடுமே அப்படிங்கிற மாதிரி, ஹீரோ ஏத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வேற அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினத்தை காட்டுறாங்க, அந்த வாங்கிட்டு வந்த மெடிசனை குடிக்கிறா, செம்ம கசப்பு போல, வேக வேகமா குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐயோ இவ்வளவு கசப்பான்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் வேற கொடுக்கணும், ஐயோ ஹீரோ இதை குடிப்பானா கசப்புன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஸ்ட்ராபெரிஸை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோக்கு கொண்டு போய் அந்த மெடிசனை கொடுக்குறா. ஹீரோ கேக்குறான், இந்த மெடிசன் ரொம்ப கசக்குமான்னு, அதனாலதான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு வந்திருக்கேன், டக்குன்னு குடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே குடு, நீயா குடுக்குற, இதுல எனக்கு தான் கலந்துட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயினுக்காக அதையே அவங்க குடிச்சிட்டாங்க. இந்தாங்க ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்கன்னு சொல்லி வேகமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாயில வச்சு விட்டுறா. அது ரொம்ப கசப்பு போல, ஒரு வழியா அவனும் குடிச்சு முடிச்சிட்டான். சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஒர்க்கா, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இவன் எப்படியாவது செட்யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணுமேங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசுறா. இதா மூடி வச்சிடறேங்கிற மாதிரி லேப்டாப்பா மூடி வைக்க, அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறான். 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. மார்னிங் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்னது? என்னோட ஃபேமிலி பெயிண்டிங்னா என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பெயிண்டிங் கேலரிக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் கேலரிக்கு போறாங்க. அங்க ஒரு பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. அப்பாக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, என் அப்பாக்கு இது வாங்கலாம்னு சொல்ல, வாங்கு, இது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லையே, இதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்குன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன ஜீரோ நாலேஜா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அங்க இருந்து புதுசா ஒருத்தி வரா. இவ பேரு டியா. டியா வந்தோடனே ஹீரோயினை பார்த்து ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா. ஹீரோட பக்கத்துல நிக்க உடனே டென்ஷன் ஆயிடுச்சு இவளுக்கு. யார் இது புதுசா ஒரு ஆளு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் எப்படியே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா.
பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இது ஜோக்குன்னு சொல்ல, நீ எனக்கு க்ளோஸும் கிடையாது, ஜோக் அடிக்கிற அளவுக்கு நான் உன் ஃப்ரெண்டும் கிடையாது, இது இதோட நிறுத்திக்கோ சரியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோக்குன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பிட்டா. சோ இதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அந்த டியாக்கு. வேணும்னே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா எல்லாத்துலயும் மெசேஜ் பண்ணி விடுற அவளோட ஸ்கூல் குரூப்பை கால். சோ எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு. இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. சோ யோசிச்சு பாக்குறா ஹீரோயின். ஸ்கூல் படிக்கும்போது அங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஹுவான்னு ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் வந்து ஏதோ நோட்டு கொடுத்துருப்பான். அதை வாங்கிட்டு வரும்போது இந்த டியாக்கு அந்த ஹுவான்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோயினை பார்த்து வேணும்னே ஓவரா பேசியிருப்பா. சோ இப்பதான் ஞாபகம் வருது. சோ அதனாலதான் அவ அப்படி பேசினா போல இருக்கு. அவளுக்கு ஹுவான் மேல காணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா மெசேஜ் பண்ணாங்க. அடுத்து காலேஜ் ரீயூனியன் இருக்கு வரணும் அப்படின்னு சொல்ல ரீயூனியன் ஆங்கிற மாதிரி யோசிக்கிறா. போகலன்னா பிரச்சனை ஆயிரும், அம்மா ஏன் இதுக்குன்னு கேட்பாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமான்னு சொல்ல அந்த கிரஷ் வருவானோ அவனை பார்க்கத்தான் போறாளோ அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்கான். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு ஹீரோவும் பர்மிஷன் கொடுத்துட்டான். ஆனாலும் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க வந்து அசிஸ்டண்ட கூப்பிட்டு ஹீரோயின் கூட படிச்ச எல்லாரோட டீடைல்ஸும் கேட்டு வாங்குறான். பசங்களோட டீடைல்ஸா வாங்கி இதுல யார் ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா ரீயூனியன்னா எல்லாரும் வருவாங்க, அப்ப அவனும் வருவான்ல, வெயிட் பண்ணுவான்ல அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. இவன் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இதுல யாருடா அவளுக்கு பிடிச்சதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்டயே கேட்கறான். சரி எனக்கு எப்படி சார் தெரியுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. இந்த எங்களால நோட் பண்ணி வை, கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறான். அந்த கிரஷை பத்தி ஹீரோயின் எழுதுந்தா திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. எவன் அவன் இந்த கிரஷ் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேற ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட் நான் லேட்டா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு யாயா கிட்ட பேசிட்டு இருக்கா. யாயா சொல்றா கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட்க்கும் அவன் மேல ஜெலஸ், நீ வேணா ஹஸ்பண்ட் முன்னாடி செக் பண்ணி பாக்குறதுக்கு யாரை பத்தியாவது பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வரான். போனை கட் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருக்க. டிவில பார்த்தா நிறைய மேல் மாடல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க இவங்கெல்லாம் மேல் மாடல்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஷோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஓ அப்படியா அதுல ஒருத்தன் அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க அழகா, கண்டிப்பா அவருக்கு மேல லவ் இல்ல அதுக்குள்ள எதையும் பிடிச்சு கீழே தள்ளி விட்டா. அதுக்குள்ள ஹீரோ ஓடி வந்து என்னன்னு கேட்க ஒண்ணும் இல்ல, யார்ட்டையோ பேசிட்டு இருந்தேன், யாயா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி பாக்குறான். கையை பிடிச்சு பாக்குறான். நான் ஹர்ட் பண்ணிட்டேன் நானு. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்கலான்னு வரா, உங்களுக்கு என் மேல லவ் இருக்கான்னு. பக்கத்துல போறா. அதுக்குள்ள அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா. பசிக்குதா, ஆமா எனக்கு பசிக்குது, வெளியே போலாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே நீ குளிச்சுட்டு வா நான் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிட்டே வெளியே வராங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அது உன்னோட க்ரஷை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு க்ரஷ் ரொம்ப டீப் கிடையாது. நான் அந்த க்ரஷ் கிட்டே என்னை பத்தி சொன்னதே இல்லை. நீங்க கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. என்னோட லைஃப்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் இருந்திருக்கான்னு சொல்லி கேட்க இல்லன்னு ஹீரோ சொல்றான். நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல, ஃபேமிலியா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து அவன் மேல எந்த பீஸுமே இருந்திருக்காது. ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்திருப்பான். நாங்க 2 பேரும் எப்பயுமே ஒன்னா இருக்கனால எல்லாரும் நாங்க லவ் பண்றோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஃபேமிலியில எங்க வெட்டிங் பத்தி பேசும்போது நாங்க 2 பேரும் வேணான்னு சொல்லிட்டோம்னு சொல்ல, இதுல அந்த நியான் வேணான்னு சொன்னதுக்கு ரீசன், நீ எந்த பொண்ணுகிட்டயும் போக மாட்ட, திரும்ப என்கிட்ட தான் வருவ, அதனால கொஞ்சம் கேப் விட்டு வரலான்னு சொல்லிட்டு அவ அப்ராட் போயிருப்பா. சோ இப்ப வந்து பார்த்தா ஆல்ரெடி ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே செம்ம அப்செட் ஆயிருப்பா. சோ அதை பத்தி சொல்ல அப்பதான் ஹீரோயின்கே புரியுது அப்ப அவன் மேல எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ரீயூனியன் சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. சோ அதுக்கப்புறம் ஹீரோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருப்பான்ல, அவனால ஒர்க்கே பண்ண முடியல. ரீயூனியன் பத்தியே தான் திங்க் பண்ணிருக்கான். நீ இப்போ உன்னோட எக்ஸை ரீயூனியன்ல பார்த்தா என்னடா பண்ணுவேன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சார், இருந்தா தானே பாக்குறதுக்குன்னு சொல்ல, டே நான் சொல்றதுக்கு பதில் சொல்றேன் முதல்ல, பார்த்தா என்ன பண்ணுவேன், அப்படிலாம் பார்த்தா நான் என்னோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு பாய்ன்னு சொல்லிட்டு வந்துருவேன் சார்னு சொல்ல, இருந்தாலும் அவனுக்கு அப்செட்டா இருக்கு. சரி இன்னைக்கு மீட்டிங்ல கேன்சல் பண்ணு, நான் ஹோட்டலுக்கு போகணுங்கிற மாதிரி இங்கே அங்கேயே நடந்துட்டே இருக்கான். அதாவது ஹீரோயினோட அந்த ரீயூனியன் இருக்குதுல்ல, அந்த ஹோட்டலுக்கு போறதுக்காக தான் ஹீரோவும் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரீயூனியனுக்கு வந்துட்டா. அங்க பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாரும் அழகா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுல இந்த டியா பொண்ணு மட்டும் ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. இதுல வேற இந்த குவான் வேற வரானா, ஹீரோயினை பார்த்துனே அப்படியே அவன் மாதிரி அப்செட்டா இருக்கான். 2 பேரையும் பார்த்து அப்படியே அந்த டியா வேணும்னே ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஹீரோயின் எதுவுமே பேசல, அவ சைலண்டா இருக்கா. அப்புறம் அன்னைக்கு ஒருத்தரை பார்த்துனே கூட, அது யாரு உன்னோட பாஸா, நீ கூட ஓவர சீன் போட்டிய அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்க. வேகமா அங்க இருந்து ஒரு வெயிட்டர் வராரு. மேடம் உங்களுக்கான சூப்பிங் இருக்கு, சோ நீங்க உங்க ஹோட்டல்ல
ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணனால எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்லி சார் சொல்லிட்டாருன்னு சொல்ல, அப்பதான் அந்த டியாக்கு புரியுது. ஓ அப்ப அவர்தான் ஜாவா இவனோட ஹஸ்பண்டான்னு சொல்ல, சோ இந்தாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல வேகமா போக, என்ன நீ பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வரா. அப்ப பார்த்தா அந்த ஹுவானும் வரா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்ம 2 பேருக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் மனசுல உண்மையான லவ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதை பத்தி உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக டக்குனு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் பேசுறதுக்கு தான் கையை பிடிக்கிறான். இந்த டியா போட்டோ எடுத்து வந்து, பாத்தியா பெரிய ஜாவ் பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்த கூட அஃபேர்ல இருக்க, இது மட்டும் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன ஆகும், உன்னை இப்பவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்சல்ட் பண்ண கரெக்டா ஹீரோ என் ஒய்ஃப் எதுக்கு நான் அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பக்கத்துல வர, மிஸ்டர் ஜாப் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, உன் கையிலேயே இப்படி அடிபட்டுச்சு, யாரு பண்ணதுன்னு சொல்ல, சாரி அப்படின்னு ஹுவான்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்ல, இங்க பாத்தீங்களா உங்க ஒய்ஃபுக்கு இவனுக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்ல அந்த போட்டோவை காட்டுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த போனை தூக்கி போட்டு வச்சிட்டான். அந்த பொண்ணுக்கு புதுசா ஒரு போன் வாங்கி கொடு, இதுக்கப்புறம் நீ என் ஒய்ஃப் பக்கத்துல வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க 2 பேருக்கு இடையில எதுவும் இல்லைன்னு ஹீரோன்னு சொல்றா. டக்குன்னு ஹீரோ கூட்டு போறான். ஒரு இடத்துல டக்குன்னு நிறுத்திட்டு அசிஸ்டன்ட் அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அப்படியே ஹீரோனை பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு வந்து கிஸ் பண்றான். கிஸ் பண்ணோடனே ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ, நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என் மனசுல நீ தான் இருக்க, நான் இப்ப பாத்தனே அவன் தான் உன் க்ரஷ் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவன் என் க்ரஷே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. பட் உன் க்ரஷ் யாரா வேணா இருக்கிறான், நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன், நான் தான் சொன்னேன் நம்ம 2 பேரும் கடையில ஃபீலிங்ஸ் இல்லைன்னு, இப்ப நானே சொல்றேன் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இது கேட்டுன்னு ஹீரோன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன் அழுகுற, உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்ல, இது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இது கவலை இல்ல, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யோசிச்சேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தப்ப இது ஜஸ்ட் ஒரு மேரேஜ் தான், இதுல லவ் கிடையாதுன்னு சொன்னீங்க, சோ என்னோட லவ் நான் எப்படி சொல்ல போறேன்னு சொல்லி யோசிச்சேன், இப்ப நீங்க உங்க லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது என்னோட லவ் சக்சஸ்னு. என்ன சொல்ற நீன்னு சொல்ல, என்னோட க்ரஷ் யாருன்னு கேட்டீங்கல்ல, நான் சொல்லவா, என்னோட க்ரஷ் நீங்க தான் 10 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னோட க்ரஷ். நீங்க ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், அதனாலதான் நான் ஓகே சொன்னேன். இப்பதான் புரியுதா நான் என்ன பண்ணேன்னு, என்னோட க்ரஷ் யாருன்னு தெரியுதான்னு சொல்ல, அதை கேட்டனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்போ உன்னோட க்ரஷ் நான் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க மட்டும்தான், எப்பயுமே நீங்க மட்டும்தான் என் மனசுல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்ட்டி அந்த மருந்து குடுக்குறாங்களா, என்ன ஆன்ட்டி இந்த மருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இது ஃபர்டிலிட்டிக்கான மருந்துன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அடி பாவி பொண்டாட்டி, இவ்வளவு நாள் ஏமாத்தி எனக்கு கொடுத்துட்டியாடி அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஹீரோயின் வேற வரா. ஹீரோயின் கிட்ட வேற அதை கேட்டுட்டு அப்படியே டீப்பா ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அம்மாவோட என்ட்ரி. ஐயோன்னு சொல்லி 2 பேரும் பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க. சாரி தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போலான்னு அம்மா போறாங்க. சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக, 10 வருஷமா இவன் தான் உன் க்ரஷ்ன்னு கேள்விப்பட்டேன், உன்னை தெரியாம இத்தனை நாளா உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான், முட்டி போடுறான்னு சொல்லி ஒரு பலாப்பழத்தை தூக்கி போட ஹீரோ அதுல முட்டி போடுறான். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆமா நான் பண்ணது தப்புதாம்மா, அதுக்குன்னு ஓவரா பண்ணாதீங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல செக்அப்காக வந்திருக்கா. செம வாமிட்டிங் வேற, பிரெக்னெண்டா தான் இருப்பேன்னு சொல்லி அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க கண்டிப்பா ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்கா. சரி எத்தனை நாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இது எத்தனை டைம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நான் எப்படி இதெல்லாம் விட்டு சொல்லுவேன், இவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 80 to 90 டைம்ஸ் அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்றேன் நான் பிரெக்னன்சி கேட்கிறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வரான். ஹீரோ கிட்ட அம்மா சொல்லி சிரிக்கிறாங்க இவ பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் ஹாப்பி ஆச்சு. இப்ப பார்த்தா அப்படியே குழந்தையோட ஹார்ட் பீட் எல்லாம் கேக்குறாங்க. 2 பேருக்கும் ஹாப்பி ஆச்சு, நம்ம ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டபடியே அவ பிரெக்னெண்டா இருக்கால, அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. சோ அங்க பார்த்தா நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஹாப்பியா இருக்கு எல்லாருக்குமே. சோ ஒரே ஃபேமிலியா எல்லாரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஹீரோ தான் அங்க இருக்க ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வரான். சோ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நாம போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே வயித்துல காது வச்சு குழந்தையோட சத்தெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பி மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பெயின் வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சோ அங்க ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு 2 ஹவர்ஸா அங்க ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. இங்க வெளியெல்லாம் பயந்து போய் நின்று இருக்காங்க. ஐயோ என்னாச்சோன்னு. கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அம்மா சொல்லிட்டே இருக்க. குழந்தையும் பிறந்துச்சு. பெண் குழந்தைன்னு நர்ஸ் கொண்டு வராங்க. பட் குழந்தையெல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ. வேகமா ஹீரோயினை பார்க்க தான் ஓடுறான். எங்கப்பா குழந்தையோட அப்பான்னு சொல்லி கேட்க, அப்பாவை பார்த்தா இங்க ஒய்ஃப் கிட்ட இருக்கான். பேபியை பாத்தீங்களா கேர்ள் அப்படின்னு சொல்ல, எனக்கு பேபியை விட நீ தான் வேணும், இதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை கண்டிப்பா எனக்கு வேணாம்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க,
ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, பட் எனக்கு நீ என் பக்கத்துல இருக்கிறது தான் முக்கியம். நான் உன்னைத்தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திரும்ப எதுவுமே இல்ல. நீ மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கையில கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயின் வர ஹீரோ போறான். இப்ப ஒரு ஃபேமிலியா ஹாப்பியா இருக்காங்க. என்னாச்சு பாப்பா அழுகுதா அப்படின்னு சொல்லி பாப்பாவை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க, எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்னோட லைஃப் நீ திரும்ப கொடுத்ததுக்கு. என்னோட கனவு இப்ப நிஜமாயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் ஹாப்பியா குழந்தைய அப்படியே கொஞ்சிட்டே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல இது வரைக்கும் நடந்த எல்லா மூமெண்ட்டுமே அப்படியே ஞாபகம் வருது. ஒரு டைமே ஹீரோயின் ஹீரோவை தள்ளின்னு தான் பார்த்திருப்பா. பக்கத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கல. என்னோட க்ரஷ், நான் பார்த்து ரசிச்ச ஒருத்தர் என்னோட ஹஸ்பண்டா எனக்கே தெரியாம என் கையில கிடைச்சிருக்காரு. இந்த மூமெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மூமெண்ட் இவர் கூட இருந்த எல்லாமே என் மனசுல இன்னும் இருக்கு. ஸோ அதை எதையுமே நான் மறக்கவே மாட்டேன். இந்த லவ் அமைதியான ஒரு லவ்னு சொல்ல ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண சீன் வரைக்கும் அப்படியே ஹீரோனோட கண்ணு முன்னாடி வருது. ஹீரோனோட டைரி இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. நான் லவ் பண்ற என்னோட பர்சன் ஜாவ்லி அப்படின்னு சொல்லி ஹீரோட பேர் எழுதி அந்த டைரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ.